පෞද්ගලිකව සමහර වර உண்மையில் சில சிறப்புரிமைகளை தனிப்பட்ட முறையில் நாம் விரும்புவதில்லை. பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் நாளொன்றுக்கு 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உணவு தயாரிக்கப்படுகிறது. சில நாட்களில் 20 பேர் அல்லது 10 பேர் மாத்திரமே பாராளுமன்ற அமர்விற்கு வருகை தருவர். இந்த யோசனை சிறந்தது என நான் நினைக்கின்றேன். வீட்டிலிருந்து உணவினை கொண்டு வருவோம். தேவை ஏற்பட்டால் சிற்றுண்டி சாலை ஒன்றை திறந்து அந்த சிற்றுண்டி சாலைக்கு பணத்தினை செலுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உணவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவதற்காகவே எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் இதனை கூறுகின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 10 மில்லியன் ரூபாய் கடன் குறைந்த வட்டிக்கு வழங்கப்படுகிறது. அதனை உடனடியாக நிறுத்துங்கள். அது அனாவசியமானது. நீங்கள் வாக்குறுதி அளித்ததை போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பினையும் முடியுமானால் ரத்து செய்யுங்கள் என்பதை எதிர்க்கட்சி என்ற ரீதியில் கூறுகின்றோம். எமக்கு பாதுகாப்பு அவசியமில்லை. அடுத்தது இந்த வீடுகள் மாதி விலையில் உள்ள வீடுகளை மாத்திரமே காண்பிக்கின்றனர். அதனை விடவும் பெரிய வீடுகள் அமைச்சர்களுக்கு இருக்கின்றன. சாதாரணமாக கொழும்பு 7 கருவாத்தோட்டம் பகுதியில் உள்ள வீடொன்றின் மாத பெறுமதி 30-40 லட்சம் ரூபாவாக காணப்படுகிறது. எனவே தயவு செய்து நாம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம். இந்த அமைச்சர்கள் நிலத்தை தொட்ட அமைச்சர்கள். மருத்தி காரில் சென்று அரசியல் செய்த அமைச்சர்களே உள்ளனர். பஸ்ஸில் சென்று அரசியல் செய்த அமைச்சர்களே உள்ளனர். அவர்களுக்கு கருவாத்தோட்டத்தில் வீடுகள் தேவைப்படாது என நாம் நம்புகிறோம். எனவே ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் முன்னுதாரணம் வழங்குங்கள். அந்த வீடுகள் வாடகை அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது என நான் நினைக்கின்றேன். அந்த நிதியை மகப்புல புலமை பரிசில் திட்டத்திற்கு வழங்குங்கள். பாராளுமன்றத்தையும் அரசாங்கத்தின் ஆளும் கட்சியையும் உங்களால் கௌரவ சேவையாக மாற்ற முடியும். ගරු සේවයක් බවට පාර්ලිමේන්තුව පත් කරන්න